வாக்கி ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமானின் நல்லாசியோடும் என் குலதெய்வம் பாலாம்பிகா அல்லம்மாள் முத்துக்கருப்பணசாமி அருளாசியோடும் என் இஷ்ட தெய்வம் வீரபாண்டி கௌமாரியம்மன் வராகியம்மன் அருளாசியோடும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் நல்லாசியோடும் என்னை மேடையேற்றி அழகு பார்த்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் இயக்குனர் நிர்வாக இயக்குனர் நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களின் நல்ல ஆசியுடனும் அவருக்கு இணைந்த கைகளாக செயல்படும் கொல்லிமலை நாயகர் மாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேசன் ஐயா அவர்களின் நல்ல ஆசியுடனும் என் உரையை தொடங்குகிறேன். இந்த 61வது ஜோதிட கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்குகிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு புத பகவானின் மகிமைகள். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்து அதிபதி, காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்து அதிபதி. ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா, ராதாகிருஷ்ணன் ஐயா, எதுவும் டவுட்டா? புத பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்து அதிபதி, காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்து அதிபதி. ராகு கேது இணைவால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் புத பகவான். இப்போ மித்த கிரகங்களை எடுத்துக்கிட்டோம்னா சூரியனால் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கமடையும், சந்திரனை தவிர. சந்திரன் சமாகம் அடைவார், மற்ற கிரகங்கள் அஸ்தங்கமடையும். அந்த சூரிய பகவானையே கிரகணப்படுத்தக்கூடிய வலுப்பெற்றவர்கள் ராகு கேது. அந்த ராகு கேதுவோடு இணைந்தாலும் கெட்டு போகாத ஒரே கிரகம் புத பகவான். காரணம், புத பகவான் ஒரு அலிகிரகம். அலிகிரகம் என்றால் என்ன? 2 நிலைப்பாடுகளை உடையவர். அங்கேயும் ஜெயவார், இங்கேயும் ஜெயவார். உடைய இணைஞ்சவங்க யார், எப்படி, அவங்களுக்கு தக்கன இவர் மாறிடுவார். வலதுபுறை சந்திரனோடு இருக்கும்போது ஒரு நிலை, தேய்புறை சந்திரனோடு இருக்கும்போது ஒரு நிலை, சுபகிரகங்களோடு இருக்கும்போது ஒரு நிலை, பாவகிரகங்களோடு இருக்கும்போது ஒரு நிலை. அதான் பாவிகளோடு சேர்ந்த புதன், பாவிகளோடு சேராத புதன். ஒரு ஜாதகத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, நல்லவங்க 4 பேர், கெட்டவங்க 7 பேர். நல்லவங்க யார் யார்? சுபகிரகங்கள், குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், புத பகவான். கெட்டவங்க 7 பேர் யாரு? செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், பாவிகளோடு சேர்ந்த புதன், தேய்பிரை சந்திரன், சூரிய பகவான், அரை சுபர். அப்போ இங்கே புத பகவான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அங்கிட்டும் ஜாய்வார், இங்கிட்டும் ஜாய்வார். ராகு கேதுவோடு இணைந்தாலும் தன் நிலையில் மாறாதவர். ஏன்? ராகு கேது போலயே செயல்படுவார். காரணம் என்ன? ராகு கேது உருவாக காரணம் யார்? இந்த புத பகவான். எப்படி? புத பகவான்னா யாரு? மகாவிஷ்ணு. ராகு கேது உருவாக காரணமானவர் மகாவிஷ்ணு. எப்படி? பார்க்கடலில் விஷத்தை கடைந்து அமுதத்தை எடுக்கும்போது அந்த அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு விநியோகம் செய்யும் போது தேவர்களை போன்று மாறு வேடத்தில் 2 அசுரர்கள் வந்து நின்று அமுதத்தை வாங்க முயல்கிறார்கள். இந்த விடயம் மகாவிஷ்ணுக்கு போகிறது. மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? அந்த அமுதத்தை கொடுக்கும் கரண்டியால் தலைகளை கொய்கிறார், இருவரின் தலைகளையும் கொய்கிறார். அப்படி உருவானவர் தான் ராகு கேது. ராகு கேது உருவாக்கப்பட்டவர் மகாவிஷ்ணுவால், புத பகவான் என்ற மகாவிஷ்ணுவால்.
ஆகையினால் புத பகவான் ராகு கேதுவோடு இணைந்தாலும் கெட்டு போக மாட்டார். மித்த கிரகங்கள் எல்லாம் கிரகண தோஷம் அடையும். சூரிய பகவானை கிரகண தோஷம் அடைவார். மற்ற கிரகங்களை அஸ்தங்கப்படுத்தும் சூரிய பகவானை கிரகண தோஷம் அடைந்தாலும், மற்ற கிரகங்களை அஸ்தங்கப்படுத்தும் சூரிய பகவானே ராகு கேதுவுடன் கிரகண தோஷம் அடைந்தாலும், இங்கே புதன் பகவான் தன்னிலை மாறாமல் தன் சுபத்தன்மை மாறாமல் இருப்பார். மேலும் புத பகவான் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு நளினத்தை குறிப்பவர். விகடகவி, வித்தை, நகைச்சுவை, ஆடிட்டர், ஆசிரியர், டைரக்டர், கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர், சினிமாவில் சினிமா டைரக்டர், விஞ்ஞானி, கட்டடக்கலை நிபுணர், ஷேர் மார்க்கெட், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும், அந்த படிப்பு ஆர்வத்தை தூண்டுபவர் புத பகவான். ஒருத்தருக்கு புதன் சுபத்துவமாக இருக்குது, அவருக்கு செவ்வாய் வலுவாக இருக்குது அப்படின்னா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் மட்டும் போதுமா? ரிட்டன் டெஸ்ட் வரும்ல, அந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். அப்போ புதன் பகவான் வலுவாக இருக்கணும். ரிட்டன் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனாலும் நம்ம ஐபிஎஸ் போக முடியாது. ஐஏஎஸ் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெறி இருக்கணும், அந்த ஒரு ஆர்வம், படிப்பு ஆர்வம், அந்த ஆர்வத்தை தருபவர் புத பகவான். ஷேர் மார்க்கெட், யூக வணிகம், கணினி, செயற்கை நுண்ணறிவு, புலமை, ஒப்பந்தம், சாமர்த்தியம், ஜோதிட நுணுக்கம். எல்லாரும் ஜோசியர் தான். ஜோதிட நுணுக்கத்தோடு பலன் சொல்லக்கூடிய ஜோசியருக்கு புத பகவான் வலுவாக இருப்பார். புத பகவான் வலுவாக இருப்பார். எப்படி? புத பகவான் சாத்வீக கிரகத்தின் நட்சத்திர சாரத்தை பெற்றிருப்பார். சாத்வீக கிரகம் எது? குரு, புதன். இது போன்ற சாத்வீக கிரகங்களின் நட்சத்திர சாரத்தை பெற்றால் அவர் மிகச்சிறந்த புலமையான ஜோதிடர். ஆனால் வருமானம் கம்மியாக தான் பார்ப்பார். சரி, மிகச்சிறந்த ஜோதிடர், வருமானமும் அதிகமாக பார்க்கணும். அதுக்கு என்ன வேணும்? அந்த புத பகவான் ராட்சச குணம் கொண்ட கிரகத்தின் சாரத்தை பெற வேண்டும். யாரே? சூரிய பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். இந்த கிரகங்களோட சாரத்தை பெற்றால் அவர் மிக பிரபலமான ஜோதிடர், நல்ல பணம் சம்பாதிக்கிற ஜோதிடர். அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. குரு புதன் போன்ற சாத்வீக குண சாரத்தை பெற்றால் புகழ்பெற்ற ஜோதிடர், ஆனால் வருமானம் கம்மியாக தான் இருக்கும். இது ராட்சச குணம் அப்படின்னா சம்பாத்தியம். ஏன்னா சூரியன் சம்பாத்தியகாரகன். யாரு? சூரியன் சம்பாத்தியகாரகன். அப்போ சம்பாத்தியத்தை கொடுப்பாரா இல்லையா? காணா குறைக்கு நட்பு கிரகம் வேற புதபவனுக்கு. இதுதான் பேப்பர், புரோக்கர், பிரஸ், மீடியா, தரகு, டிராவல் ஏஜென்ட், இ சேவை மையம், பேச்சு, புகழ், திட்டமிடல், எதை பிளான் பண்ணி செய்கிறது புத பகவான். பத்திரத்துறை, அறிவால் அடுத்தவரை வேலை வாங்குதல், அதுக்கு புதன் வலுவாக இருக்கணும். சூரியன் வலுவாக இருந்தால் அதிகாரத்தால் வேலை வாங்குவார். புதன் நல்ல சுபத்துவமாக இருந்தால் அறிவால் வேலை வாங்குவார். ஆயக்கலைகள் 64க்கும் காரகர் புத பகவான். கழுவுற மீனில் நழுவுற மீன் யாரு? புத பகவான் தான். கழுவுற மீனில் நழுவுற மீன். அறிவின் மூலதனம் புத பகவான். சமாதான சின்னம் புத பகவான். புதன் வந்து எந்த கிரகத்தையும் பகை கிரகமாக நினைக்க மாட்டார் புத பகவான். புத பகவான் எந்த கிரகத்தையும் பகை கிரகமாக நினைக்க மாட்டார். சந்திர பகவான் புதனுக்கு பகை, அது ஒன்று தான், வேற எதுவும் கிடையாது. புத பகவான் எந்த கிரகத்தையும் பகையாகவே நினைக்க மாட்டார். சமாதான சின்னம் அவர். கார்ட்டூன் ஆர்டிஸ்ட், நிதி நிர்வாகம், இதெல்லாம் புத பகவான். தனித்த புதன் குருவுக்கு நிகரான பலமுடையவர். தனித்த புதன் குருவுக்கு நிகரான பலமுடையவர். குரு வந்து படித்த மேதை, புதன் வந்து படிக்காத மேதை, அனுபவசாலி.
செல்போன் இருக்கு. நம்ம அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் செல்போன் வச்சுருக்காரு. அவர்கிட்ட உங்க செல்லில் உள்ள சிம்மை தூக்கி தூர போடுங்கன்னா போட்டுருவாரா? ஏன் போட மாட்டாரு? ஏனே போட மாட்டேங்க? சிம்மு செல்லு வேலை செய்யாது. சிம்மு இல்லைன்னா செல்லுக்கு வேலையே இல்லை. செல்லுக்கு வேலை. சிம் கார்டு என்ன? புதன் காரகம். செல்போன் ராகு காரகம். செல்போன் பிரமாண்டமாக தெரியும் வெளியே, ஆனால் அதுக்குள்ளே உள்ள சிம்முக்கு தான் வேலை. மூளை எது? அங்கே உள்ள மெயின் மூளை தான் புதன். சிம் கார்டு. சிம் கார்டு இல்லைன்னா செல்லுக்கு வேலையே இல்லை. சிம் கார்டு புதன், செல்போனு ராகு. வெளியே பிரம்மாண்டமாக காட்டிக்கிறது ராகு, ஆனால் உள்ள சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற புதன் தான் அங்கே வேலை பார்க்காரு. குரு இல்லாத கல்வியை குறிப்பவர் புத பகவான். புதனோட சுபத்துவம் கிடைச்சா அவருக்கு குருநாதரே தேவையில்லையா, அந்த அளவுக்கு டேலண்டாக இருப்பாராம். அதி புத்திசாலியாக இருப்பார். அதி புத்திசாலி. அந்த அளவுக்கு ஒரு ஞானம், ஒரு நுணுக்கம் இருக்கும். சூரிய பகவான் அரசன். நம்ம அவரை அரசனை எடுத்துக்கிறோம். அப்போ புத பகவான் யாரு? இளவரசன், இளவரசி. ஆணாக இருந்தால் இளவரசன், பெண்ணாக இருந்தால் இளவரசி. அது போக மாமன், அத்தை, இவங்கெல்லாம் சூரிய பகவான் தான். இளமை கல்வி. இளமை கல்வின்னா என்ன? 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு காரகம் புதன். இளமை கல்விக்கு காரகம் புதன். குழந்தை பருவம், அதுக்கும் காரகம் புதன். குழந்தை பருவம்னா எத்தனை வயசு? 1 to 15. 15 வயசு வரைக்கும் அவன் அப்படித்தானே இருக்கான், விளையாட்டு பிள்ளையா. 15 வயசுக்கு மேலே தானே அவனுக்கு பாத்தியார், எச்சம்மு இறுக்கி பிடிக்கும் போது தானே அவனுக்கு அந்த வழி தெரியுது. அது வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக தானே இருக்கான். என்னத்தையோ படிக்க, என்னத்தையோ வர்றான் போகிறான், அவ்வளோதான். 15 வயசு வர்றப்போ 10ஆம் கிளாஸ் போகிறான். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம். அப்போ தான் ஒரு பயம்னா என்னன்னு தெரியுது. வாழ்க்கையில் இப்போ நல்லா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அப்போ தான் லைட்டாக வரும். அது வரைக்கும் அவன் சின்ன பிள்ளை தான், ஏன்னா வளர்ந்துட்டான், அவ்வளோதான். 15 வயசு வரைக்கும் குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்துக்கு காரகம் புத பகவான். இப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கார். அச்சாபீஸில் வேலை வைப்பார். எதில் வேலை வைப்பார்? அச்சாபீஸில். புதன் பலமாக இருந்தால். புதன் அதிக பலமாக இருக்கார். அச்சாபீஸ் ஓனராக இருப்பார். புதன் அதிக சுகத்துவம் ஆயிட்டார்னா அச்சாபீஸ் ஓனர். குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, இந்த மாதிரி ஒரு சுபத்துவம், ஏதாவது ஒரு வகையில் சுபத்துவம் அப்படின்னா அச்சாபீஸ் ஓனராக இருப்பார். இப்போ புதனோட நல்ல பலன்லாம் சொல்லிட்டான். அவருக்குன்னு ஒரு கெடுதல் இருக்கும்ல, கெடுபலன், அதையும் சொல்லணும்ல. நல்ல என்ன இருந்தால் கெடுதல் இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிட்டார். அந்த ஜாதகரை எப்படி பாதிப்பார்? நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் வரும், அதை ஜாதகர் கெடுத்துக்குவார். ஒரு முன் யோசனை இல்லாமல் வர்ற சந்தர்ப்பங்களை கை நழுவி விட்டுருவார். புதன் பாவத்துவமாக இருந்து புத்தியோ திசையோ நடத்தினால் இந்த மாதிரி தான் நடக்கும். நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் வரும், வர்ற வாய்ப்பை பூரா அவர் கைவிட்டுருவார். 2வது கான்டாக்ட். யாரு கூட கான்டாக்ட் இருக்காது. அதுவரை கான்டாக்டில் வந்திருப்பார். அப்போ கான்டாக்ட் இல்லாமல் போயிடும். ஒரு கான்டாக்டு மேலே ஒரு தொடர்பு, 4 பேர் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே மனசில் உதிக்காது. அது வரைக்கும் நல்லா ஜாலியாக பேசியிருப்பார், செஞ்சுருப்பார். அந்த காலகட்டங்களில் புதன் பாவத்துவமாகி தசாபுத்தி நடத்தும் போது யாரையும் நம்ப மாட்டார். எல்லாரும் மேலே ஒரு வெறுப்பு வரும், யாரையும் கான்டாக்ட் பண்ண மாட்டார். அது ஒரு இது வரும். அடுத்து தோல் நோய் வரும். வெளித்தோலுக்கு காரகம் புதன். அந்த தோல் நோயை கொடுப்பார். நரம்பு பாதிப்பு, புத்தி பேதளிப்பு, ஏன்னா புத்திநாதன் புதன். அடுத்து ஆட்டிசம், இதுக்கு காரணம் புதன். சொறி, சரங்கு, பட, தேமல், இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். மனுஷன் தெரிஞ்சும் தப்பு செய்வான், தெரியாமலும் தப்பு செய்வான். தெரிஞ்சே தப்பு செய்கிற பாருங்க, அதுக்கு காரணம் புதன். என்ன பெரிய தலைக்கு என்ன கட்டியாக வரப்போகுது, பண்ணி தான் பார்ப்போமே. புதன் தெரிஞ்சே தவறு செய்பவர் புதன்.
அதீத காமம், அதீத காதல். புதன் முறையற்ற காமம், முறையற்ற காதல். புதன் புதன் தசையில் கடனை கொடுத்துருவார். ஏன் கடனை கொடுக்கணும்? புதன் தசையில் மித்த தசையில் கடன் தரல, இது ஏன் தருது? காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்து அதிபதி. காலபுருஷனுக்கு 6 என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு கொடுத்தாகணும். 6ஆம் இடம்னால அதானே. அப்போ 6ஆம் இடத்து அதிபதி காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்து அதிபதி திசை நடக்கும்போது கொடுத்தானே ஆகணும். ஏன் அந்த புதன் திசையில் மட்டும் வருது? 6 ரைட்டு, 6ஆம் இடத்து அதிபதி திசை ரைட்டு. ஏன் அப்படி தரணும்? புதன் யாருங்க? மகாவிஷ்ணு. அவரே குபரன்ட்ட கடன் வாங்கியிருக்காருங்க. அந்த மகாவிஷ்ணுவோட புதன் திசை நடக்குது. அப்போ அந்த கடன் வரத்தான் செய்யும். காலபுருஷனுக்கு 6லிருந்து திசை நடக்கும்போது கண்டிப்பாக அந்த கடனை அவர் கொடுத்தான் ஆக வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குன்னா ஒன்று கடன், நோய் இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டோம். அப்போ அவர் என்ன பண்ணணும்? அவருக்கு லக்னம் சூப்பராக இருந்தாலும் சரி, லக்னம் அசூப்பராக இருந்தாலும் சரி, மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். இல்லைன்னா ஆக்சிடென்ட் பாலிசி போட்டுக்கணும். இப்போ புதன் சுபத்துவமாக இருந்து திசை நடத்தினானா சின்ன பிரச்சனை வரும், பாவத்துவமாக இருந்து திசை நடத்தினா பெரிய பிரச்சனை வரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கன்னி வீட்டில் புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிக்கணும். அவர் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்து அதிபதி. ஒருத்தருக்கு புதன் கன்னியிலிருந்து திசை நடத்தினால், காலபுருஷனுக்கு 6லிருந்து திசை நடத்தினால் அதிகமான கெடுபலனை செய்வார். காரணம் 6ஆம் இடத்து அதிபதி அங்கே உச்சமாக இருக்கார், மும்மடங்கு பலத்தோடு இருக்கார். ஆட்சி, உச்சம், மூலத்திரிக்கணும். எந்த ஒரு கிரகத்துக்கும் கிடைக்காத தன் வீட்டிலேயே ஆட்சி, தன் வீட்டிலேயே உச்சம், தன் வீட்டிலேயே மூலத்திரிக்கணும். எந்த ஒரு கிரகத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பெரிய சிறப்பு. அப்போ கன்னியில புதன் இருந்து அவர் ஆட்சி, உச்சம், காலபுருஷனுக்கு 6 வேற திசை நடத்தினால் கன்னி லக்னமாக இருந்தாலும் சில பாதிப்புகளை தரத்தான் செய்வார். சற்று அதிகமாகவே கொடுப்பார். காரணம் அங்கு அதீத பலத்தோடு உள்ளார். ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இந்த அளவுக்கு நன்மை செய்கிறாரோ அதே அளவுக்கு கெடுதலையும் செய்வார். இப்போ சூரியன் புதன், புத ஆதித்ய யோகம். இந்த புத ஆதித்ய யோகம்னா எத்தனை டிகிரி? ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு தான் புத ஆதித்ய யோகம். 5 டிகிரி, 5 டிகிரிக்கு மேலே, 5 டிகிரிக்குள்ளே சூரியன் புதன் இருந்தால் புதன் அங்கே நசிஞ்சு போயிடுவார். புரியுதா? 5 டிகிரிக்கு மேலே தான் இருக்கணும், 5 டிகிரிக்கு தாண்டி தான் இருக்கணும். சூரியன் புதன் 5 டிகிரிக்குள்ளே இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா புத ஆதித்ய யோகம் கிடையாது. அடுத்து சந்திரன் புதன். சந்திரன்னா மனோகாரகன். புதனோடு சேரும்போது ஒரு மனச்சிக்கலை ஏற்படுத்தி விடுவார். எப்படின்னா புதன் கூட இருந்தால் ஒரு சில பாதிப்புகளை தரும் கிரகங்கள் சந்திரன். அதில் சந்திரன் ஒருத்தர். செவ்வாய், அவர் என்ன பண்ணுவார்? செவ்வாய் புதன் இணைந்தால் கட்டடக்கலை நிபுணர். சுபத்துவமாக இருந்தால், இது பாவத்துவமாக இருந்தால் சில பிரச்சனைகளை, சங்கடங்களை தருவார். சுக்கிரன் புதன் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 12 லக்னத்துக்கும் சுக்கிரன் புதன் எந்த இடத்தில் இருந்தாலும் ராஜயோகத்தை கொடுப்பார். 2 பேரும் நட்பு கிரகங்கள், இருவரும் நட்பு கிரகங்கள். எந்த லக்னத்தில் இணைஞ்சி இருந்தாலும், அது எந்த லக்னமாக இருந்தாலும் ராஜயோகத்தை கொடுப்பார் சுக்கிரனும் புதனும். புதனோட எண் என்ன? 5. ஒருத்தருக்கு டேட் ஆஃப் பர்த் 5 அப்படின்னா அவர் வாழ்வில் காதல் வசப்படுவார். நிச்சயமாக, உறுதியாக காதல் வசப்படுவார். 5ஆம் தேதியில் பிறந்தவர். புதனின் ஆதிக்க எண் 5. காதலுக்கு காரகம் புதன். நிச்சயமாக காதல் வசப்படுவார். புதன் சொல்லிட்டேன், சாத்விக கிரகத்தின் சாரத்தில் இருந்தால், அதாவது குரு புதனோட சாரத்தில் இருந்துச்சுன்னா அவருக்கு மிகப்பெரிய ஜோதிட ஞானி ஆவார். சொல்லியாச்சு. இந்த புதன் பத்திர யோகம் கொடுப்பார். பத்திர யோகம்னு என்ன? அதி புத்திசாலி யோகம். இப்போ கன்னியில் புதன் இருக்காரு, ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். அந்த இடம் அவருக்கு ஒரு மும்மடங்கு பலத்தை தருகிறது. சுயம்புவாகவே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம்.
சுயம்பு கிரகம். புத பகவான் ஒரு சுயம்பு கிரகம். இப்போ மிதுனத்தில் புதன் இருக்காருங்க, ஆட்சியாக இருக்கார். என்ன பண்ணுவார்? ஒரு கவர்ச்சியான பேச்சை கொடுப்பார். என்ன பண்ணுவார்? ஒரு கவர்ச்சியான பேச்சை கொடுத்து விடுவார். இப்போ கடக புதன் என்னங்க பண்ணுவார்? கடக புதன் ஒரு குதர்க்கமான பேச்சை கொடுப்பார். என்ன பண்ணுவார்? குதர்க்கமாக பேசுவார். ஏன்னா ஆகாத வீடு. மேச புதன் புத்தி தடுமாற வைப்பார். செவ்வாயும் ஆகாது அந்த இடத்துல, கொஞ்சம் புத்தி தடுமாறி பேசுவார். ரிஷப புதன் நுணுக்கமான பேச்சு, நட்பு கிரகம். சுக்கிரன் நட்பு வீட்டில் இருக்கார். பேச்சு ரொம்ப நுணுக்கமாக இருக்கும், நுண்ணிய அறிவோடு பேசுவார். சிம்ம புதன் சூரியனோட வீடு, நட்பு வீடு. அவர் பின்னாடியே தான் போகிறாரு. வருஷத்துக்கு 180 நாள் அவர் பின்னாடியே தான் போகிறாரு. முன்னாடி போகிறாரு இல்லை பின்னாடி வர்றார். நட்பு கிரகம். சிம்ம புதன், சிம்மத்தில் புதன் இருந்தார் அப்படின்னா போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பாருங்கள், சிம்ம வீட்டில் புதன் இருக்கார் அப்படின்னா அவர் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு அரசாங்க ஊழியராக வாய்ப்பு மிக பிரகாசம். இதுவும் ஒரு வாய்ப்பு. சிம்ம வீட்டில் புதன் இருந்தால் ஏன் ரொம்ப சுபத்துவமாச்சு அப்படின்னா கெஜெக்டட் ஆஃபீஸர் ஆவார், பச்சைமை கையெழுத்து போடுவார். சிம்ம வீட்டில் புதன் இருந்து அதிக சுபத்துவம் பெற்றால் பச்சைமை கையெழுத்து, கெஜெக்டட் ஆஃபீஸர். கன்னி புதன் சைலண்டாக ஜெயிச்சிட்டே போவார், அமைதியாக. அவர் ஜெயிக்கிறது வெளியே தெரியவே தெரியாது, சத்தம் இல்லாமல் கோல் போட்டு போவார். அதான் கன்னி புதன். துலாம் புதன் நல்ல வியாபாரி, ஆடிட்டர், வக்கீல், ஜட்ஜு, வாதி. வாதினா எப்படி? இந்த டிவியில் பேசுகிறாங்கல்ல, நேர்பட பேசு, நான் சொல்கிறதான் சரி, அந்த மாதிரி ஒரு வாதி துலாம் புதன். ஒரு ஆள் அவருக்கு எது சொன்னால் அதுக்கு எதிர்த்து நல்லா பேசுகிற, ஸ்ட்ராங்காக ஆணி அடித்த மாதிரி பேசுகிறது வாதி. விருச்சிக புதன் கொஞ்சம் வஞ்சக புத்தி இருக்கும், மனசில் கொஞ்சம் வஞ்சக புத்தி. காரணம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். முரண்பாடு, எப்போயுமே முரண்பாடாக பேசுவாங்க. இவங்களுக்கு எதிரி அதிகம், காரணம் இவங்களே வஞ்சகனாக இருக்காங்க, முரண்பாடாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் எதிரி அதிகமாக இருப்பாங்க. தனுசு புதன் நல்லா படிப்பு நல்லா வருங்க, ஆனால் மமதை அதிகமாக இருக்கும். என்னையை விட யாரும் பெரிய அறிவாளி கிடையாது, நல்லா படிப்பாங்க. குரு வீட்டில் புதன், காலபுருஷனுக்கு 9, நல்லா படிப்பாங்க. ஆனால் மமதை இருக்கும், நான் தான் பெரிய அறிவாளி, பெரிய ஜீனியஸ், எல்லாம் எனக்கு கீழே தான். மமதை, யாரையும் மதிக்க மாட்டாங்க. மகர புதன் கலப்பு பலனை தருவார். சதுப்பு நிலம் 5 8ஆம் வீடாக வருது, புரியுதா? 5 8ஆம் வீடு. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் 5 8ஆம் வீடு மகரம். அதனால் ஒரு கலப்பு பலனை தருவார். மிதுனத்துக்கு 8ஆம் வீடு, கன்னிக்கு 5ஆம் வீடு. கும்ப புதன் சனி வீடு தான், நட்பு வீடு தான், ஆனால் கூட்டாளியே எதிரியாக இருப்பார். கும்ப வீட்டில் புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூட்டாளியே எதிரியாக இருப்பார். மீன புதன் ஊருக்கு உழைக்கிறவருங்க, நல்லா உழைப்பார். ஆனால் இவர் குடும்பத்துக்கு எதுவுமே உழைக்க மாட்டார், ஊருக்கு நல்லா உழைப்பார். இவருக்குன்னு இவர் குடும்பத்துக்குன்னு எதுவும் பண்ண மாட்டார். ஆனாலும் கெட்ட பேர் தான் வரும். ஊருக்கு உழைச்சாலும் பேர் கெட்ட பேர் தான் வரும். இதனால் என்ன ஆகும்? அவருக்கு புத்தி விரயம் வரும், கால விரயம். காலத்தை வேஸ்ட் பண்ணுவார், அவரோட புத்தியை வேஸ்ட் பண்ணுவார். ஊருக்கு உழைச்சி அவர் புத்தியும் வேஸ்ட் ஆகும், காலமும் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அது நல்ல பேர் கிடைக்காதுல்ல, நல்ல பேர் கிடைக்காது. அது உழைச்சி என்ன பண்ண, வேஸ்ட்டு தானே, நல்ல பேராக கிடைக்காது. மீனகுரு ஆனாலும் மீன புதன், ஆனாலும் மீனத்தில் புதன் இருக்கார், நீச புதன் இருக்கார். அவர் கூட உச்ச சுக்கிரன் இருந்தார். நீங்கள் உச்ச சுக்கிரன் இருந்தால் என்னாகும்? ஊருக்கு உழைச்சி சமூக சேவகர் என்ற பிரபலம் ஆவார். மிகச்சிறந்த சமூக சேவகர் பிரபலமாவார். காரணம் என்ன? உடன் இருக்கும் உச்ச சுக்கிரன். வெறும் நீச புதன் மட்டும் இருந்தார்னா ஊருக்கு உழைச்சி பேரை கெடுத்துக்குவார்.
கூட உச்ச சுக்கிரன் இருந்தால் சமூக சேவகர் என்று பிரபலமாவார். புதன் உள்ள திப்பலாம். ஒருத்தருக்கு புதன் வந்து உள்ள திப்பலமாக இருக்கார், என்ன பண்ணுவார்? நல்லா பிளான் பண்ணுவார். வடிவேலு மாதிரி நல்லா பிளான் பண்ணி வேலை பார்க்கணும். ஜாக்கிரதையாக வேலை வைப்பார். எந்த வேலைனாலும் நம்ம மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாது, பேரு கெட்டு போயிடக்கூடாது. பார்த்து பார்த்து செய்கிறோம், நம்ம பேருக்கு கெட்டு போயிடக்கூடாது. ஜாக்கிரதை உணர்வு, நல்ல புத்தியோடு வேலை வைப்பார். 2ல் புதன் ஒரு நல்ல தொழிற்கல்வியை படித்து பெரிய ஆளாக வருவார். 3ல் புதன் முறை தவறிய ஒரு காமத்தை கொடுப்பார், முறை தவறிய ஒரு காதலை கொடுப்பார், ஒரு மோகம், ஒரு சகோதர பகையை கொடுப்பார். 3ல் புதன் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு முறை தவறிய காதல் காமத்தை கொடுத்துப்பார். 4ல் புதன் தொழிலில் பெரிய சாதனை பண்ணுவார். புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுவாருங்க, புது கண்டுபிடிப்பு. 4ல் புதன் இருந்தால் சொத்து நிறைய வரும், உயர்கல்வி. 5ல் புதன் 5ஆம் இடம் விஷ்ணு அனுகிரகம் உள்ள இடம். விஷ்ணு அனுகிரகம் உள்ள 1, 5, 9ல் 5ஆம் இடம் இருக்கிறது விஷ்ணு அனுகிரகம் உள்ள இடம். அந்த 5ல் வந்து புதன் இருந்தார்னா ஜோதிட புலமை அதிகமாகும். தீர்த்த யாத்திரை போவார். காதல் காமம் கூடும். அடுத்தவர் காதலை அபகரிப்பார். 5ல் புதன் இருந்தால் 5ல் புதன் இருந்தால் அடுத்தவர் காதலையை தட்டிட்டு போயிடுவார். கவனமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் புதன் ராகுவோடு சேர்ந்துருக்கு. புதன் ராகு கேதுவோடு சேர்ந்தாலும் புதன் வந்து கெட்டு போக மாட்டார். ஆனால் ஒரு விஷயத்தில் தடுமாறுவார். என்ன பண்ணுவார்? காதல் விவகாரத்தை கொண்டு வந்துடுவார் லைஃப்பில். அவர் லைஃப்பில் காதல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துடும். புதன் ராகு கேதுவோடு சேர்ந்து கெடாவிட்டாலும் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சின்ன இஷ்யூ வந்து அவர் லைஃப்பில் நடந்துடும். புதன் ராகு சேர்ந்திருந்தா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நல்ல பயம்பா, தங்கமான பயம், இந்த ஒரு சின்ன தப்பு தான் பண்ணிட்டான், அந்த பிள்ளையை போய் கேள்வி பண்ணிட்டான், நான் சண்டைக்கு வந்துட்டாங்க, ஏன் பிடிக்கலன்னு விட்டு போக முடியாதுண்ணே, அவ பின்னாடியே போகணும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை வாழ்க்கையில் கொண்டு வந்துடுவார். தங்கமான பயம், இந்த ஒரு விஷயத்துல தான் பேர கட்டு நல்ல பயம். 6ல் புதன் கடன், நோய், அலர்ஜி, ஒரு அடிமைத்தனத்தை கொடுப்பார். அடிமைத்தனம். 7ல் புதன் நிஷ்பலம், ஆனால் லக்னத்தை பார்க்கார். புத்திசாலி மனையை கொடுப்பார். புத்திசாலி கலத்திரம், புரியுதா? புத்திசாலி கலத்திரம். அது ஆணுக்கு புத்திசாலி மனைவியையும் பெண்ணுக்கு புத்திசாலி கணவரையும் கொடுப்பார். கலத்திரம் சொல்லத்தான் நம்ம கேட்கணும். கலத்திரம் சொல்ல கட்டாதவர். இப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் கொண்டாட்டி பேச்ச கேட்பார், பெண் ஜாதகமாக இருந்தால் புருஷன் பேச்ச கேட்பாங்க. காரணம் என்னென்னா 7ல் புதன் நிஷ்பலமாகி லக்னத்தை பார்க்கார். நிஷ்பலமாகி நிஷ்பலம் ஆனாலும் லக்னத்தை பார்க்குறதுனால புதன் வந்து அங்கே கெடுபலன்னா செய்ய மாட்டார். லக்னத்தை பார்க்க நிஷ்பலம் ஆனாலும். 8ல் புதன் மறைவிடம். 8ஆம் இடம் மறைவிடம், புதையல், புதையல் ஸ்தானம். இப்போ புதையல்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு நிபுணத்துவம், ஒரு ஜோதிட புலமை, ஒரு ஆழ்ந்த அறிவு, மந்திர தந்திரம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுப்பார். அந்த ஜாதகர் 8ல் புதன் உள்ள ஜாதகர் தீர்க்க தரிசியாக இருப்பார். தீர்க்க தரிசி. 9ல் புதன் வெளிநாட்டு கல்வியை கொடுப்பார். மந்திர உபதேசம், தந்தையோட ஒரு இணக்கத்தை கொடுத்து விடுவார். 10ல் புதன் ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ ஸ்டுடியோ வேலை, இன்டீரியர் டெக்கரேஷன், நடனம், நாட்டியம் இதெல்லாம் கொடுப்பார். ஆசிரியர், இலக்கியம், அறிவை விற்று பொருள் சேர்ப்பார். அறிவை விற்று பொருள் சேர்ப்பார். அறிவை விற்று பொருள்னா எப்படி? இலக்கியவாதி, தன்னோட அறிவை புக்காக போடுறது. எழுத்தாளர் சுஜாதா மாதிரி பெரிய ஜீனியஸ். எத்தனையோ சினிமாக்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு, நிறைய நாவல் எழுதியிருக்காரு, நிறைய அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு. பெரிய மிகப்பெரிய ஜீனியஸ். புக்கு அவர் புக்கெலாம் நிறைய அப்போ வந்துச்சு, இப்போல்லாம் இல்லை. அவர் இறந்த நிறைய வருஷங்கள் ஆச்சு. மிகப்பெரிய அவரை மாதிரி ஜீனியஸ் யாரும் கிடையாது. இந்தியன் படத்துக்கு கதாவசனம் எழுதியிருக்காருல, இந்தியன் 1 அவர் தான் எழுதினார். மிகப்பெரிய ஜீனியஸ். அந்த மாதிரி அறிவை, தன்னோட அறிவை விற்று பணம் சம்பாதிக்கிறது. 11ல் புதன் மௌன சாமியார்,
தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார். காரிய கிறுக்கன். தனக்கு காரியம் ஆனால் போதும். எவன் எக்கேடு எடுத்து போனால் நமக்கு என்ன, எவன் சண்டை ஓட்டு போகிறான் மண்டை உடச்சுக்கிறான் நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். லாபஸ்தானத்தில் புதன் மௌன சாமியாராக இருப்பார். என்ன நடக்கு நடிக்க வைப்பார். நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அவன் சண்டை போட்டுக்கிறான் ஆச்சுக்கிறேன் நமக்கு என்ன, நமக்கு எதாவது கிடைக்கும், நமக்கு எதாவது ஆகுதா. 12 புதன் ஏவல் பில்லி சூனிய ஸ்பெஷலிஸ்ட். 12 புதன் ஏவல் பில்லி சூனிய ஸ்பெஷலிஸ்ட். மாற்றாந்தோட்டத்து மல்லிகையை மனம் பார்க்க துடிப்பவர். 12 புதன் மாற்றாந்தோட்டத்து மல்லிகையை மனம் பார்க்க துடிப்பவர். ஆமாம், ஆற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அப்பவே ஒரு ஆள் பெரியவர் சொல்லியிருக்காரு. அது யாருக்கு சொல்லக்கூடாது, அரசியல் ஆயிரும். தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அறிஞர் அண்ணா சொன்னார்ல, ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் அரசியல் ரீதியாக சொன்னார். நம்ம வேற மாதிரி எடுத்துக்கணும். ரகசிய கல்வி, ரகசிய கலவி ரெண்டே எடுத்துக்கலாம். ஓகே, புதன் ராகு அதி புத்திசாலிங்க, அதி புத்திசாலி. ராகுவோடு புதன் கிடமாட்டாரு. ராகு பிரம்மாண்டம், அதி புத்திசாலி, விஞ்ஞானி. புதன் கேது சைலண்ட் விஞ்ஞானி, அமைதியான விஞ்ஞானி, ஆர்ப்பாட்டம் இல்லாத விஞ்ஞானி, பெரிய ஞானி, ஜீனியஸ். குரு புதன், குருன்னா என்ன சொன்ன, படித்த மேதை. புதன்னா படிக்காத மேதை, அனுபவசாலி. குருவும் புதனும் ஒருத்தர் ஜாதகத்தில் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்? முரண்பாடு, மமதை, அகங்காரம். அப்போ என்ன, குரு புதன் ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா நிறைய படிச்சிருப்பாரு. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு, அந்த முதலாளி 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பாரு, ஆனால் அனுபவசாலியாக இருப்பார், பெரிய அனுபவசாலியாக இருப்பார். அவர்கிட்ட இவர் ஒன்று சொல்லுவார், அவர் நீ அப்படி பண்ணுப்பா அதான் சரியாக வரும், என் அனுபவத்தில் அதான் கரெக்டும்பார். இவர் நான் படிச்சிருக்கேங்க, நீங்கள் சொல்கிற நான் தான் கேட்கணும்பார். இவர் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கார், எம்இ முடிச்சிருக்காரு சிவிலு. அவர் போய் பெரிய மேஸ்திரிக்கிட்ட இல்லை யார்கிட்ட போய் சொல்கிறாரு. மேஸ்திரி என்ன சொல்கிறார், என் அனுபவத்தில் இப்படி பண்ணாதாம்பா சரி. ஏங்க நான் எம்ஏ படிச்சிருக்கேங்க, சிவில் முடிச்சிருக்கேங்க, நீங்கள் சொல்கிற நான் ஏன் கேட்கணும். அந்த ஒரு மமதை குரு புதன் இணைவு. சனி புதன், சனி புதன்னா என்ன, சனின்னா வேலைக்காரு, புதன்னா புத்திசாலித்தனம். சனி புதன் இணைவு மேஸ்திரி. மேஸ்திரி எப்படி, மேஸ்திரியெல்லாம் எப்படி இருப்பாங்க, முதலாளி மாதிரி இருக்க மாட்டாங்க, வேலைக்கார் மாதிரி இருப்பாங்க, வேலைக்காருக்கெல்லாம் தலைவராக இருப்பாங்க. சனி ப்ளஸ் புதன். புதன் வேலை வாங்குறவர், சனினா வேலையாள், வேலையால் வேலை வாங்குறாரு, புத்திசாலித்தனமாக பேச்சால் வேலை வாங்குறாரு, மேஸ்திரி. மிதுனத்தில் புதன் ஆட்சி மட்டும் பெற்றிருந்தால், மிதுனத்தில் புதன் ஆட்சி அனுபவ அறிவு மட்டும்தான் இருக்கும் ஜாதகம் இருக்குது. இது கண்ணியில் புதன் ஆட்சி உச்சம் மூலம் தெரிவிக்கணும். ஒருத்தருக்கு படிப்பறிவு இருக்கு, புரியுதா? மிதுனத்தில் ஒருத்தருக்கு புதன் ஆட்சி அப்படின்னா அவருக்கு அனுபவ அறிவு ஜாஸ்தியாக இருக்கும், இவருக்கு படிப்பறிவு ஜாஸ்தியாக இருக்கும். படிப்பறிவு தேடி வரும், அவருக்கு அனுபவ அறிவு தேடி வரும். இப்போ புதன் நீச பங்கம், அது எப்படிங்க? மீனத்தில் சுக்கிரன் இருக்காரு, உச்சமாக இருக்காரு, அங்கே புதன் நீசம் என்ன பண்ணுவார், நல்ல பலனை தான் கொடுப்பாரு. கண்ணியில் சுக்கிரன் நீசம், புதன் உச்சம், அது நல்ல பலன். இப்போ குருவோட வீட்டில் புதன் தனுசுலையா மீனத்திலையா இருக்கார் அப்படின்னா அதுவும் நல்ல பலன் தான் கொடுப்பார். ஏன்னா குரு வீடே, அதனால் நீசமானாலும் நல்ல பலன் தான் கொடுப்பார். இப்போ விருச்சிக புதன், விருச்சிக புதன் நல்லது தான் செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். ஏன், காலபுருஷனுக்கு 8ல் தான் இருக்கார், அவ்வளோவா கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா அங்கே கேட்டை நட்சத்திரம் இருக்குது, மீனத்தில் ரேவதி இருக்குது. இப்போ புதன் நீச பங்க ராஜயோகமாக இப்படி மாறுவார். இப்போ மீனத்தில் புதன் இருக்காருங்க, நீசமாயிட்டார், கூட சுக்கிரன் உச்சம், நீச பங்கம் ஆயிடுச்சு. வீடு கொடுத்த குரு கடத்தில் உச்சமாயிட்டார், நீச பங்க ராஜயோகம் ஜாதகம் இருக்குது. வீடு கொடுத்தவன் கடத்தில் உச்சம். இப்போ புதன் நீசம்,
பாவிகளோட தொடர்பு பெற்றிருக்கார். அது என்ன பண்ணுவார்? சொறி, சிறங்கு, படை, தேமல் கொடுத்துருவார். புதன் நீசமாகி, மீனத்தில் நீசமாகி பாவிகளோட சேர்ந்துட்டார். நீங்கள் சொறி, சிறங்கு, படை, தேமலை கொடுத்துருவார். இப்போ 3, 6, 8, 12 கிரகங்கள் மறைந்தால் கெடுபலனை தருமாங்க. ஒரு சில கிரகங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. எதுக்கு? சுக்கிரன் வந்து 8ல் மறைஞ்சா கெடுபலனை கொடுப்பார். 3, 6, 12 மறைஞ்சா கெடுபலனை தரமாட்டார். அதே மாதிரி ராகு 12ல் கெடுபலனை கொடுப்பார். 3, 6, 8ல் தரமாட்டார். இப்போ புதன் வந்து 3, 6, 8, 12 இருந்தாலும் நல்ல பலனை கொடுப்பார். 3, 6, 8, 12 இருந்தாலும் நல்ல பலனை கொடுப்பார். காரணம், காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி புதன். 8ஆம் வீட்டில் கேட்டை இருக்கு, 12ஆம் வீட்டில் ரேவதி இருக்கு. இப்போ 12ஆம் வீடு குரு வீடு, அங்கே ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதுனால புதன் வந்து 12ஆம் வீட்டின் மறைந்தாலும் கெடுபலனை தரமாட்டார். இப்போ புதன் திசையில் கடன் வருதுங்க. கடனில் 2 வகை இருக்குது. நல்ல கடன், சுபத்துவ கடன். இன்னொரு கடன் கெட்ட கடன். சுபத்துவ கடன்னா என்ன? வீடு கட்ட கடன், பையன் படிக்கிறதுக்கு கடன், கல்யாணத்துக்கு கடன், தொழில் தொடங்க கடன். இது நல்ல கடன். கெட்ட கடன்னா என்ன? ஆஸ்பத்திரி செலவு. அதான் கெட்ட கடன். இப்போ கன்னியில் புதன் நல்ல சுபத்துவமாக இருக்கார். ஆட்சி உச்ச மூளை தெரிக்கணும். அவர் லக்னம் சூப்பராகவே இருந்தாலும் நல்லதெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு மருத்துவ கடனை கொடுத்துருவார். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்து அதிபதி அங்கே வலுவாக இருக்கார். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருக்கார். ஆட்சி உச்ச மூளை தெரிக்கணும். இப்போ புதன் ப்ளஸ் குரு ஏற்கனவே சொல்லிட்டேன். அறிவாளி ஆனால் முரண்பட்டவர். புதன் வந்து நுனிப்புள் மேய்பவர் புதன். குரு வந்து ஆழ்ந்து படிப்பவர். புதன் நுனிப்புள் மேய்பவர். எல்லாம் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும், ஆனால் முழுசாக படிக்க மாட்டார். குரு 1 படித்தாலும் நல்லா ஆழ்ந்து படிப்பார். அதான் புதனுக்கு குருவுக்கு வித்தியாசம். குரு வழி நேர் வழி, புதன் வழி கொஞ்சம் குறுக்கு வழி. எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற அகந்த யாருக்கு? புதனுக்கு. இப்போ புதன் குரு சேர்ந்தா அது குரு வீட்டில் இருந்துச்சுன்னு வைக்க, தனுசு மீனத்தில் குரு வந்து அதை நல்ல வழி கொண்டு வந்துடுவார். பெரிய ஜோதிட மேதை ஆயிடுவார். மேதை ஆயிடுவார். ஆல்ரவுண்டர். எல்லா இதுலேயுமே எல்லா ஃபீல்டுலையும் இறங்கிடுவார். பேங்க் வேலையை கொடுப்பார், டீச்சர் வேலையை கொடுப்பார். ஏன்னா குரு வீடு. குரு வீட்டில் புதன் நீசமே ஆனாலும், மீனத்தில் நீசமே ஆனாலும் அவரை நல்ல ஒரு பேர் போல கொடுத்துருவார். காணாக்குறிக்கு அங்கே ரேவதி வேறு இருக்குது, புதனோட நட்சத்திரம். இப்போ புதன் குரு இணைஞ்சா கர்ணன் மாதிரி பொய் சொல்லி வித்தையை கற்றுக்குவாங்க. கர்ணன் மாதிரி பொய் சொல்லி. ஆமாம், ஏன்னா புதன் வந்து குறுக்கு வழி. எப்படியாவது அடையணும், தான் நினச்சதை அடையணும். கர்ணன் மாதிரி பொய் சொல்லி கூட வித்தையை கற்றுக்குவாங்க. 1ல் குரு புதன், 2 கிரகமும் திப்பலாம், நல்ல பலன். 2ல் குரு புதன் பேச்சு தொழில். 3ல் குரு புதன் புகழை கொடுப்பார். புகழ், பெரும் புகழ். 6ல் குரு புதன் நல்ல வக்கீலாக இருப்பார். 6ல் குரு புதன் நல்ல மிகச்சிறந்த வக்கீலாக இருப்பார். கூட அந்த கேது இது போன்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும் போது மிகச்சிறந்த வக்கீலாக இருப்பார். 6ல் குரு புதன். 8ல் குரு புதன் ஆயுள் பலத்தை கொடுப்பார். 12ல் குரு புதன் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை கொடுப்பார். குரு புதன் இணைஞ்சாலே 3 மடங்கு அறிவு வரும். ஜாதகருக்கு 3 மடங்கு அறிவு. அதிக அறிவும் ஒரு ஆபத்து, அதிக அறிவும் ஒரு ஆபத்து. 3 மடங்கு அறிவு வர்றப்ப அவரை கையில் பிடிக்க முடியுமா? தலைகால புரியாமல் ஆடுவார். குரு புதன் இணைவும் போது ஒரு மனுஷனுக்கு 3 மடங்கு அறிவை தரும். அவரை மாதிரி அறிவாளி யாருமே இருக்க மாட்டார். அப்போ அடுத்தவங்களை மதிக்க மாட்டார். இப்போ புதன் தசைங்க 19 வருஷம் நடக்குங்க. இந்த புதன் தசையில் அவர் என்ன தான் பண்ணுவார்? அவர் லக்னம் சூப்பராக இருந்தால் லேசாக புத்தி தடுமாற்றத்தை கொடுப்பார். லக்னம் பாவராக இருந்தால் அதிகமாக புத்தி தடுமாற்றத்தை கொடுப்பார். லக்ன சுபர் லக்ன சுபர் லேசாக கடனை கொடுப்பார். லக்ன அசுபர் வெட்டியாக கடனை கொடுப்பார், மருத்துவ கடன். இப்போ முயற்சியில் முட்டுக்கட்டை போடுவார். எப்படி போடுவார்? ஒரு ஆள் ஒரு ஸ்டெப் எடுக்கு, ஒரு வேலையாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துருக்கோம், அப்புறம் அடுத்து போவா வேணாமா யோசிக்கும்.
யோசிச்சு நிற்பார். அப்புறம் 2ஆவது ஸ்டெப்பு போயிடுவார். அப்புறம் 3ஆவது ஸ்டெப்பும் போயிடுவார். போயிட்டு ஐயோ எவ்வளோ தூரம் வந்து சரியா தப்பா அப்படி யோசிக்கும். அப்புறம் 4ஆவது ஸ்டெப்புக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமோ, லேட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தி தடுமாற்றத்தை கொடுப்பார். இப்போ முன் வச்ச கால பின் வைக்க வைப்பார் புதன் தசையில். அடுத்து புதன் தசை நடக்க அப்படின்னா அவங்க நித்திய கடமை செஞ்சாலே அந்த கெடுபலன் வராது. ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். புதன் தசையில் அது லக்னம் சுப்பராக இருந்தாலும் சரி, பாவராக இருந்தாலும் சரி, நல்ல பலனை கொடுப்பார். இப்போ புதனுக்கு பரிகாரம் இல்லையா சொல்லுங்க. புதன் தசை நடக்க, புதன் புத்தி நடக்க, பரிகாரம் வேணும் எனக்கு. நோட் புக்கு தானம் பண்ணுங்க, அர்த்த பரிகாரம். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி கொடுங்க, முடியாத பிள்ளைகளுக்கு அர்த்த பரிகாரம். மதுரையில் எங்கள் ஆத்தா மீனாட்சி இருக்கா, அவளை போய் கும்பிடுங்க. யாருக்கு புதன் திசை புதன் புத்தி நடக்குதோ மதுரை மீனாட்சி அவளை போய் கும்பிட்டா போதும், நல்லது நடக்கும். அடுத்து பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஜாமான் வாங்கி கொடுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு. திருவங்காடு போய் சாமி கும்பிட்டு அங்கே ராமர் பாதம் இருக்குது, அந்த பாதத்தை கும்பிடுங்க. காசியில் உள்ள ராமர் பாதத்துக்கு நிகரானது அந்த ராமர் பாதத்தை கும்பிட்டா போதும். புதனோட மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும். புதன் தசை புதன் புத்தியில். திருப்புளியங்குடி தூத்துக்குடி பக்கத்தில் அங்கே போயிட்டு வரலாம். பெருமாள் கோயில் போயிட்டு வந்தோம்னா எல்லாம் நல்லதாக நடக்கும். எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது பாசமிகு குருநாதர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன்.